முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தா ராஜபக்ஷ ஒரு சிங்கம் என்றும் அவரை தூக்கிலிட வேண்டுமென்று கூறுவது இராணுவத்தை காட்டிக் கொடுத்த சரத் பொன்சேகா என்றும் மஹிந்தா ராஜபக்ஷவின் ஊடகச் செயலாளர் மனோஜ் கமகே ஆவேசமாக பதிலடி கொடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனு தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே சட்டத்தரணியான மனோஜ் கமகே இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். போர் முடிந்து சிறிது நேரத்திலேயே நாட்டின் முழு இராணுவத்தையும் காட்டிக் கொடுத்தவர் சரத் பொன்சேகா என்றும் அவரே மஹிந்தா ராஜபக்ஷவை தூக்கிலிட வேண்டும் என்று கூறுவதாகவும் கமகே குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர் லசந்தா விக்ரமதுங்கவை படுகொலை செய்ய குழுவை அனுப்பியவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா என்றும் அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். சரத் பொன்சேகாவுக்கு சிங்கம் மற்றும் தேவாங்கை பற்றி பாடமெடுக்க வேண்டியுள்ளது என்று குறிப்பிட்ட மனோஜ் கமகே மஹிந்தா ராஜபக்ஷவை ஒரு சிங்கத்துடன் ஒப்பிட்டு பேசியுள்ளார். மஹிந்தா ராஜபக்ஷ ஒரு சிங்கம் என்பதை சரத் பொன்சேகா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிங்கம் வயதாகிவிட்டாலும் அல்லது நோய்வாய்ப்பட்டாலும் அது ஒருபோதும் புல்லை உண்ணாது. தேவாங்கு ஒரு மாமிச உண்ணி என்று அழைக்கப்பட்டாலும் சில சமயங்களில் மரங்களின் பட்டைகளை உட்கொள்ளும். சிங்கத்திற்கும் தேவாங்குக்கும் உள்ள வேறுபாட்டை சரத் பொன்சேகா புரிந்து கொண்டு சமூகத்தில் மஹிந்தா ராஜபக்ஷவுக்கு இருக்கும் இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மஹிந்தா ராஜபக்ஷ விஜயராம இல்லத்திலிருந்து அனுப்பப்பட்ட பிறகும் மக்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் அவரை பார்க்க செல்கின்றனர். விஜயராம இல்லத்தை விட்டு தங்காலைக்கு சென்ற நாள் முதல் இன்று வரை வருகை தரும் மக்கள் கூட்டம் சரத் பொன்சேகாவின் ஜனாதிபதி தேர்தல் பேரணிக்கு வந்த கூட்டத்தை போன்றவர்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார்.